ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம் நோட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு அலகு 2 பண்டைய நாகரிகங்கள் என்ற லெசன்லேருந்து இன்றைக்கி நாம் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்கு போகலாம். ஒரு முன்னேறிய முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நாகரீகம் என்று அழைக்கப்படுகிறது. பண்டைய நாகரீகங்களில் முக்கியமான நாகரீகங்கள் யாவை? 1. எகிப்திய நாகரீகம். 2. மெசபடோமிய நாகரீகம். 3. சிந்துவெளி நாகரீகம். 4. சீன நாகரீகம். பண்டைய காலத்திலேயே தனது கட்டடக்கலை, வேளாண்மை, கல்வி, அறிவியல், கைவினை தொழில் ஆகியவற்றின் வளர்ச்சியுடன் சிறப்பானதாக திகழ்ந்த நாகரீகம் எது? எகிப்திய நாகரீகம். ஆப்பிரிக்கா கண்டத்தின் வடகிழக்கு மூலையில் உள்ள நாடு எது? எகிப்து. அடுத்து 5வது கொஸ்டின். எகிப்து நாடு எந்த நதியால் செழிப்படைகிறது? நைல் நதியால் செழிப்படைகிறது. நைல் நதி எங்கு உற்பத்தியாகிறது? விக்டோரியா ஏரியில் உற்பத்தியாகிறது. எகிப்தில் பாயும் நதி எந்த கடலில் கலக்கிறது? மத்திய தரைக்கடலில் கலக்கிறது. நைல் நதியின் செழிப்பால் உருவான நாகரீகம் எது? எகிப்திய நாகரீகம். எகிப்தை நைல் நதியின் நன்கொடை என்று குறிப்பிட்டவர் யார்? ஹெரோடோடஸ், கிரேக்க வரலாற்று ஆசிரியர். நைல் நதி ஆண்டுதோறும் புதிய வண்டல் மண்ணை கொண்டு வந்து படிவிப்பதால் செழிப்பாக உள்ள பகுதி எது? மத்திய நைல் சமவெளி. நைல் நதியின் இரு பக்கங்களிலும் டேஷ் காணப்படுகிறது. பாலைவனம் காணப்படுகிறது. அடுத்து 12வது கொஸ்டின். எகிப்தின் 15வது வம்சத்தை சேர்ந்த ஆட்சியாளர் யார்? ஹைக்சோஸ். ஹைக்சோஸ் எங்கிருந்து வந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது? மேற்கு ஆசியாவிலிருந்து வந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பண்டைய ஈரானின் பகுதியான பாரசீகத்திலிருந்து வந்தவர்கள் யார்? பாரசீகர்கள். அடுத்து 15வது கொஸ்டின். ஐரோப்பாவில் இன்றைய கிரீஸ் நாட்டில் உள்ள மக்களையும் மொழியையும் குறிப்பிடுவது எது? கிரேக்கம். ரோமானிய பேரரசின் தலைநகரம் எது? இத்தாலியில் உள்ள ரோம். எகிப்திய அரசர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? பாரோ என்று அழைக்கப்பட்டார். எகிப்திய அரசர்கள் எவ்வாறு கருதப்பட்டனர்? தெய்வீக சக்தி பொருந்தியவர்களாக கருதப்பட்டனர். எகிப்திய அரசரின் கீழ் இருந்த அதிகாரிகளின் படிநிலைகள் யாவை? 1. விசியர்கள். 2. ஆளுநர்கள். 3. உள்ளூர் மேயர். 4. வரி வசூலிப்போர். எகிப்து அரசரின் காலத்தில் நிலம் யாருக்கு சொந்தமானதாக இருந்தது? அரசுக்கு சொந்தமானதாக இருந்தது. அடுத்து 21வது கொஸ்டின். எகிப்து அரசர் பாரோவின் கீழ் மாகாணங்களை ஆளும் நிர்வாகிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? விசியர் என்று அழைக்கப்பட்டனர். மரணத்திற்கு பிறகு வாழ்வு இருப்பதாக நம்பி இறந்தவர்களின் உடலை பதப்படுத்தி வைத்தவர்கள் யார்? எகிப்தியர்கள். எகிப்தியர்கள் உடலை பதப்படுத்தி வைக்கும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மம்மியாக்கம், மம்மிஃபிகேஷன். எகிப்தியர்கள் பாரோக்களின் இறந்த உடலை பாதுகாக்க எவற்றை கட்டினர்? பிரமிடுகளையும் சமாதிகளையும் கட்டினர். பல்வேறு விலை உயர்ந்த பலி பொருட்களுடன் உள்ள புகழ்பெற்ற எகிப்திய பாரோவின் மம்மி யாருடையது? டூடன் காமன். டூடன் காமனின் காலம் கிமு 1332 முதல் 1322 ஆண்டு வரை. டூடன் காமனின் சமாதி மம்மி எங்கே அமைந்துள்ளது? லக்சருக்கு அருகே உள்ள அரசர்களின் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. அடுத்து 27வது கொஸ்டின். யாருடைய மம்மியின் முகமுடி தங்கத்தால் செய்யப்பட்ட பல்வேறு விலை உயர்ந்த கற்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது? டூடன் காமன். எகிப்திய நாகரீகத்தின் முக்கியமான செய்பொருள் எது? டூடன் காமனின் தங்க முகமுடி. பதப்படுத்தப்பட்ட இறந்த உடல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மம்மி என்று அழைக்கப்படுகிறது. எகிப்தியர்கள் இறந்தவர்களின் உடலை பதப்படுத்த எந்த உப்பு கலவையை பயன்படுத்தினர்? நாட்ரன் உப்பு. இது சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட் ஆகியவற்றின் கலவை. நாட்ரன் உப்பினால் பதப்படுத்தப்பட்ட உடலின் ஈரப்பதம் அனைத்தையும் உறிஞ்சிய பிறகு உடலை மரத்தூளால் நிரப்பி லினின் துணியால் மூடி எத்தனை நாட்களுக்கு பிறகு புதைத்து விடுவார்கள்? 40 நாட்களுக்கு பிறகு புதைத்து விடுவார்கள். அடுத்து 32வது கொஸ்டின். எகிப்தியர்கள் இறந்த உடலை எந்த கல்லாலான சவப்பெட்டியில் பாதுகாத்தனர்? சார்கோபேகஸ் என்ற கல்லாலான சவப்பெட்டியில் பாதுகாத்தனர். எகிப்தியர்கள் எவற்றை பயிரிட்டனர்? 1. கோதுமை. 2. பார்லி. 3. சிறு தானியங்கள். 4. காய்கறிகள். 5.
பழங்கள். 6 காகித நாணல் பாப்பிரஸ். 7 பருத்தி. காகித நாணல் எவற்றை செய்ய பயன்பட்டது? 1 கயிற்றுப்பாய். 2 செருப்பு செய்ய. 3 காகிதம் செய்ய. அடுத்து 35வது கொஸ்டின். எகிப்தியர்கள் பழக்கப்படுத்தி வளர்த்த விலங்குகள் யாவை? 1 மாடுகள். 2 செம்மறி ஆடுகள். 3 வெள்ளாடுகள். 4 பன்றிகள். எகிப்தியர்கள் வளர்த்த செல்ல பிராணிகள் யாவை? 1 நாய்கள். 2 பூனைகள். 3 குரங்குகள். அடுத்து 37வது கொஸ்டின். பண்டைய எகிப்தியர்கள் வணிகம் செய்த நாடுகள் யாவை? 1 லெபனான். 2 கிரீஸ். 3 பொனுசியா. 4 பாலஸ்தீனம். 5 சிரியா. எகிப்தியர்கள் இறக்குமதி செய்த பொருட்கள் யாவை? 1 தங்கம். 2 வெள்ளி. 3 தந்தம். எகிப்தியர்கள் லாபிஸ் லாசுலி எனப்படும் நீல வகை கல்லை எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்தார்கள்? ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்தார்கள். எகிப்தியர்களின் எழுத்து முறை எவ்வாறு இருந்தது? சித்திர வடிவில் இருந்தது. அடுத்து 41வது கொஸ்டின். ஃபாரோக்களின் சமாதிகளாக கட்டப்பட்ட பிரம்மாண்டமான நினைவு சின்னங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிரமிடுகள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 42வது கொஸ்டின். கெய்ரோவிற்கு அருகில் உள்ள பிரமிடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிசா பிரமிடுகள் என்று அழைக்கப்படுகிறது. உலகின் உயரமான சிற்பங்களில் ஒன்றான எகிப்தில் உள்ள சிற்பம் எது? ஸ்பிங்ஸின் சிற்பம். பிரம்மாண்டமான சிங்க உடலும் மனித முகமும் கொண்ட சுண்ணாம்புக்கல் படிவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸ்பிங்ஸின் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்பிங்ஸின் சிற்பம் யாருடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது? ஃபாரோ காஃப்ரே. ஸ்பிங்ஸின் சிற்பத்தின் நீள அகலங்கள் யாவை? 73 மீட்டர் நீளம், 20 மீட்டர் அகலம். எகிப்தியர்களின் சமய முறை எவ்வாறு இருந்தது? பல தெய்வ கொள்கையை கொண்டிருந்தது. அடுத்து 48வது கொஸ்டின். எகிப்தியர்கள் வணங்கிய கடவுள்கள் யாவை? 1 அமோன். 2 ரே. 3 சேத். 4 தோத். 5 ஹோரஸ். 6 அனுபிஸ். எகிப்தியர்களின் முக்கியமான கடவுள் எது? சூரிய கடவுளான ரே. எகிப்தியர்களின் சூரிய கடவுளான ரே காலப்போக்கில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? அமோன் என்று அழைக்கப்பட்டது. அடுத்து 51வது கொஸ்டின். எகிப்து நாகரிகம் எவற்றில் சிறந்து விளங்கியது? 1 அறிவியல். 2 இலக்கியம். 3 தத்துவம். 4 வானவியல். 5 கணிதம். 6 அளவீடு. எகிப்தியர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் யாவை? 1 சூரிய கடிகாரம். 2 நீர் கடிகாரம். 3 கண்ணாடி. எகிப்தியர்கள் எதனை அடிப்படையாக வைத்து ஒரு நாட்காட்டியை உருவாக்கினார்கள்? சூரியனை அடிப்படையாக வைத்து ஒரு நாட்காட்டியை உருவாக்கினார்கள். அடுத்து 54வது கொஸ்டின். டேஷ் உருவாக்கிய நாட்காட்டி 30 நாட்களை கொண்ட 12 மாதங்கள் இருந்தன. எகிப்தியர்கள் உருவாக்கிய நாட்காட்டி 30 நாட்களை கொண்ட 12 மாதங்கள் இருந்தன. அடுத்து 55வது கொஸ்டின். எகிப்தியர்கள் உருவாக்கிய நாட்காட்டியில் ஆண்டின் இறுதியில் எத்தனை நாட்களை சேர்த்து கொள்ள வேண்டும்? 5 நாட்களை சேர்த்து கொள்ள வேண்டும். எகிப்திய நாட்காட்டி எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? கிமு 4200 ஆண்டில் உருவாக்கப்பட்டது. எகிப்தியர்களின் இலக்கிய படைப்புகளில் எவற்றை குறித்தும் எழுதப்பட்டுள்ளது? 1 கணிதம். 2 வானவியல். 3 மருத்துவம். 4 மாந்திரீகம். 5 மதம். எகிப்தியர்களின் எழுத்து முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஹைரோகிளிப்பிக் சித்திர எழுத்து முறை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 59வது கொஸ்டின். எகிப்தியர்கள் ஹைரோகிளிப்பிக் எழுத்து முறையை எவற்றில் பயன்படுத்தினார்கள்? நினைவு சின்னங்களில் உள்ள முத்திரைகளில் பயன்படுத்தினார்கள். எகிப்தியர்கள் தங்களின் தகவல் தொடர்பிற்கு எந்த எழுத்து முறையை பயன்படுத்தினார்கள்? ஹெரிடிக் எழுத்து முறையை பயன்படுத்தினார்கள். எகிப்தியர்களின் ஹெரிடிக் எழுத்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிக்டோகிராம் சித்திர எழுத்து வடிவம் என்று அழைக்கப்படுகிறது. எகிப்தியர்களின் பிக்டோகிராம் சித்திர எழுத்து வடிவம் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? சுமார் கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்டது. பிக்டோகிராம் எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதப்பட்ட புத்தகங்களும் பிரதிகளும் தற்போது எங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது? பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. எகிப்தியர்களின் நில அளவை மற்றும் கணித திறன்களை வெளிப்படுத்துவது எது? பிரமிடுகள். அடுத்து 65வது கொஸ்டின்.
எகிப்தியர்களின் எந்த எழுத்துமுறை அவர்களின் குறியீடுகளை பயன்படுத்தும் திறனை காட்டுகிறது? ஹைரோகிளிபிக் எழுத்துமுறை. பேப்பர் என்ற சொல் எந்த தாவரத்தின் பெயரில் இருந்து வந்தது? பாப்பிரஸ் என்ற தாவரத்தின் பெயரில் இருந்து வந்தது. எகிப்தியர்கள் தாள்களை எந்த தாவரத்தில் இருந்து தயாரித்தனர்? காகித நாணல். பாப்பிரஸ் தாவரத்தில் இருந்து தயாரித்தனர். பாப்பிரஸ் தாவரம் எங்கு அதிகமாக வளர்ந்தது? நைல் பள்ளத்தாக்கில் அதிகமாக வளர்ந்தது. அடுத்து மெசபடோமியா நாகரிகம். மெசபடோமியா என்பது எந்த பகுதியை குறிக்கிறது? ஈராக் மற்றும் குவைத் ஆகிய பகுதிகளை குறிக்கிறது. அடுத்து 70வது கொஸ்டின். மெசபடோமியா பகுதிகளில் செழித்து விளங்கிய நாகரிகங்கள் யாவை? 1 சுமேரிய நாகரிகம், 2 அக்கேடிய நாகரிகம், 3 பாபிலோனிய நாகரிகம், 4 அசிரிய நாகரிகம். மெசபடோமியா என்ற கிரேக்க மொழி சொல்லின் பொருள் யாது? மேசே என்பதன் பொருள் நடுவில், பொடோமஸ் என்பதன் பொருள் ஆறு. மெசபடோமியா எந்த 2 நதிகளுக்கு இடையில் அமைந்துள்ளது? யூப்ரட்டிஸ் மற்றும் டைகிரிஸ் ஆகிய 2 நதிகளுக்கு இடையில் அமைந்துள்ளது. யூப்ரட்டிஸ் மற்றும் டைகிரிஸ் ஆகிய நதிகள் எங்கு இணைகின்றன? பாரசீக வளைகுடாவில் இணைகின்றன. அடுத்து 74வது கொஸ்டின். மெசபடோமியாவின் வடபகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அசிரியா என்று அழைக்கப்படுகிறது. மெசபடோமியாவின் தென் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாபிலோனியா என்று அழைக்கப்படுகிறது. மெசபடோமியாவின் பழமையான நாகரிகம் யாருடையது? சுமேரிய நாகரிகம். சிந்துவெளி மற்றும் எகிப்திய நாகரிகங்களின் சமகாலத்தை சேர்ந்த நாகரிகம் எது? சுமேரிய நாகரிகம். கிமு 5000 முதல் 4000 காலகட்டங்களில் சுமேரியர்கள் எங்கு குடியேறினார்கள்? கீழ் டைகிரிஸ் பள்ளத்தாக்கில் குடியேறினார்கள். சுமேரியர்கள் கீழ் டைகிரிஸ் பள்ளத்தாக்கு பகுதிக்கு எங்கிருந்து வந்ததாக கருதப்படுகிறது? மத்திய ஆசியாவிலிருந்து வந்ததாக கருதப்படுகிறது. சுமேரியர்கள் உருவாக்கிய முக்கிய நகரம் எது? நிப்பூர். அடுத்து 81வது கொஸ்டின். சுமேரியர்கள் உருவாக்கிய முக்கோண வடிவிலான எழுத்துமுறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கியூனிபார்ம் என்று அழைக்கப்படுகிறது. சுமேரிய நாகரிகத்தின் தொடக்க காலத்தில் அவர்களின் தலைமை குருவாக இருந்தவர்கள் யார்? அரசர்கள். சுமேரியர்களின் அரசியல் ஆதிக்கம் எப்போது முடிவுக்கு வந்தது? கிமு 2450 ஆண்டு முடிவுக்கு வந்தது. கிமு 2450 முதல் 2250 வரை குறுகிய காலத்திற்கு சுமேரியாவில் ஆதிக்கம் செலுத்தியவர்கள் யார்? அக்காடியர்கள். அக்காடிய அரசர்களில் புகழ்பெற்ற அரசர் யார்? சார்கான். அக்காடியர்களின் கியூனிஃபார்ம் ஆவணங்கள் எந்த நாகரிகத்தை பற்றி குறிப்பிடுகின்றன? சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி குறிப்பிடுகின்றன. அடுத்து 87வது கொஸ்டின். மெலுஹா, மாகன், தில்முன் ஆகிய இடங்களில் இருந்து வந்த கப்பல்கள் அக்காடிய துறைமுகங்களில் நின்றதாக யாருடைய ஆவணங்கள் கூறுகின்றன? சார்கானின் கியூனிபார்ம் ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. மெலுஹா டேஷ் என அடையாளப்படுத்தப்படுகிறது. சிந்துவெளி என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. அக்காட் நகரம் பின்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது. மேற்கு ஆசியாவின் வணிக மற்றும் பண்பாட்டு மையமாக திகழ்ந்த பண்டைய நகரம் எது? பாபிலோன். அமோரைட்ஸ் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? யூத மக்கள். யூத மக்கள் எங்கிருந்து மெசபடோமியாவிற்கு குடிபெயர்ந்தவர்கள்? அரேபிய பாலைவனத்தில் இருந்து மெசபடோமியாவிற்கு குடிபெயர்ந்தவர்கள். யூத மக்கள் எதை தலைநகராக கொண்டு மெசபடோமியாவை ஆட்சி புரிந்தார்கள்? பாபிலோனை தலைநகராக கொண்டு மெசபடோமியாவை ஆட்சி புரிந்தார்கள். பாபிலோனியர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? யூதர்கள். அடுத்து 95வது கொஸ்டின். தமது ஆதிக்கத்தை மெசபடோமியாவின் மேற்கு பகுதிக்கு விரிவாக்கம் செய்த பாபிலோனிய அரசர் யார்? ஹம்முராபி. கில்காமெஷ் என்ற உலகின் முதல் காவியத்தின் கதாநாயகன் ஒரு டேஷ் அரசராக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. சுமேரிய அரசராக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. மாபெரும் சட்டங்களை இயற்றியதற்காக புகழப்படும் பாபிலோனிய அரசர் யார்? ஹம்முராபி. இவருடைய காலம் கிமு 1792 முதல் 1750 ஆண்டு வரை. கிமு 1000 காலகட்டத்தில் மெசபடோமியாவில் அரசியல் ரீதியாக செல்வாக்காக இருந்த அரசு எது? அசிரிய அரசு. அசிரியாவின் தலைமை கடவுளான டேஷ் அசிரிய அரசர்களால் வணங்கப்பட்டது. அசீர்.
அசிரியாவின் தலைநகர் டேஷ். அசீர். அசிரிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் யார்? அசீர் பனிபால். கியூனிஃபார்ம் ஆவணங்களை கொண்ட புகழ்பெற்ற நூலகத்தை உருவாக்கியவர் யார்? அசீர் பனிபால். அடுத்து 103வது கொஸ்டின். அசீரியர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டனர்? லமாசு என்ற காக்கும் தெய்வத்தை வழிபட்டனர். மதில் சுவர்களால் சூழப்பட்ட சுமேரிய நாகரிகங்களின் மத்தியில் இருந்த கோவில் எது? சிகுராட் கோவில். சிகுராட் கோவில் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது? மத குருமார்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. சுமேரிய நாகரிகத்தில் சமூக படிநிலையின் உச்சியில் இருந்தவர்கள் யார்? அரசர்கள் மற்றும் மத குருக்கள். சுமேரிய நாகரிகத்தில் தலைமை மத குருவாக இருந்தவர் யார்? அரசர். சுமேரிய நாகரிகத்தில் வரி வசூல் செய்தவர்கள் யார்? மத குருமார்கள். அடுத்து 109வது கொஸ்டின். சுமேரிய நாகரிகத்தில் வரியாக வசூலிக்கப்பட்டவற்றை சேமித்து வைக்கும் கிடங்காக எது பயன்படுத்தப்பட்டது? கோவில்கள் பயன்படுத்தப்பட்டது. சுமேரிய நாகரிகத்தில் அரசு நிர்வாகத்தின் அங்கமாக எது இருந்தது? சபைகள் இருந்தது. சுமேரிய நாகரிகத்தில் சாகுபடி செய்யத்தகுந்த நிலங்கள் அனைத்தும் யாருக்கு சொந்தமானவையாக இருந்தது? அரசருக்கும் உயர் வகுப்பினருக்கும் சொந்தமானவையாக இருந்தது. சுமேரிய நாகரிகத்தில் மக்கள் அனைவரும் எங்கு வசிக்க அனுமதிக்கப்படவில்லை? நகரத்தில் வசிக்க அனுமதிக்கப்படவில்லை. உலகின் முதல் இராணுவ அரசு என கருதப்படும் பேரரசு எது? அசீரிய பேரரசு. அடுத்து 114வது கொஸ்டின். அசீரிய பேரரசு ஒரு வலிமையான இராணுவ சக்தியாக உருவாவதற்கான காரணம் எது? இரும்பு தொழில்நுட்பத்தை நன்கு பயன்படுத்தியமை. மெசபடோமிய நாகரிகத்தின் முக்கிய தொழில் எது? வேளாண்மை தொழில். மெசபடோமியர்கள் எவற்றை பயிரிட்டனர்? 1 கோதுமை, 2 பார்லி, 3 வெங்காயம், 4 நூல்கோல், 5 திராட்சை, 6 ஆப்பிள், 7 பேரிச்சை. அடுத்து 117வது கொஸ்டின். மெசபடோமிய மக்கள் பழக்கப்படுத்தி வளர்த்த விலங்குகள் யாவை? 1 மாடுகள், 2 செம்மறி ஆடுகள், 3 வெள்ளாடுகள். மெசபடோமிய மக்களின் முக்கிய உணவு எது? மீன். மெசபடோமிய சமூகத்தின் முக்கிய பொருளாதார நடவடிக்கை எது? வணிகம். மெசபடோமியா மக்கள் வணிகம் செய்த நாடுகள் யாவை? மேற்கில் சிரியா, ஆசியா மைனர், கிழக்கில் ஈரான், சிந்துவெளி ஆகிய நாடுகளுடன் மெசபடோமிய மக்கள் வணிகம் செய்தார்கள். அடுத்து 121வது கொஸ்டின். மெசபடோமியா மக்கள் வணிகம் செய்ய எவற்றை பயன்படுத்தினார்கள்? கப்பல்களை பயன்படுத்தினார்கள். மெசபடோமியன் நாகரிகத்தின் வங்கிகளாக செயல்பட்டு கடனை வழங்கியது எது? கோவில்கள். மெசபடோமியாவில் கோவில்கள் வட்டியுடன் அல்லது வட்டி இல்லாமல் கடன் வழங்கப்பட்டதும் திருப்பி செலுத்தப்பட்டதும் எதன் மூலம் தெரிய வருகிறது? மெசபடோமிய ஆவணங்கள் மூலம் தெரிய வருகிறது. கடனுக்கு வட்டி வாங்குவது குறித்த உலகின் முதல் எழுத்துப்பூர்வமான ஆதாரமாக எது இருக்கக்கூடும்? மெசபடோமிய ஆவணங்கள் இருக்கக்கூடும். சிகுராட் கோவில் எவ்வாறு காட்சியளிக்கிறது? செங்குத்தான பிரமிடாக காட்சியளிக்கிறது. அடுத்து 126வது கொஸ்டின். சிகுராட் கோவில் வளாகத்தில் இருந்த முக்கிய கட்டிடங்கள் யாவை? 1 சடங்குகளுக்கான தாழ்வாரங்கள், 2 புனித இடங்கள், 3 ஆண் மற்றும் பெண் மத குருக்களின் கல்லறைகள், 4 சடங்குகளுக்கான விருந்து அரங்குகள், 5 தொழிற்கூடங்கள், 6 களஞ்சியங்கள், 7 கிடங்குகள், 8 நிர்வாக கட்டிடங்கள். டேஷ் நாகரிகத்தில் வீடுகள் களிமண் அல்லது சுட்ட செங்கற்களாலான சுவர்களுடன் கதவுகளையும் கொண்டிருந்தன. சுமேரிய நாகரிகத்தில். சுமேரிய நாகரிகத்தில் நகருக்கு வெளியே இருந்தவர்கள் எவற்றில் வசித்தனர்? நாணல் குடிசைகளில் வசித்தனர். அடுத்து 129வது கொஸ்டின். டேஷ் நாகரிகத்தில் மதம் பல கடவுள் கோட்பாட்டை கொண்டிருந்தது. சுமேரிய நாகரிகத்தில் மதம் பல கடவுள் கோட்பாட்டை கொண்டிருந்தது. சுமேரியர்கள் வணங்கிய காற்று மற்றும் ஆகாயத்திற்கான கடவுள் பெயர் யாது? என்லில். என்லில் என்ற கடவுளின் கோவில் எங்கு அமைந்திருந்தது? நிப்பூரில் அமைந்திருந்தது. சுமேரியர்களின் தானியத்திற்கான பெண் தெய்வம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? நின்லின் என்று அழைக்கப்பட்டது.
பாபிலோனியர்கள் எந்த கடவுளை வழிபட்டனர்? மர்டுக் என்ற கடவுளை வழிபட்டனர். அசிரியர்களின் தலைமை கடவுளின் பெயர் யாது? அசூர். சுமேரியர்களின் அன்பு மற்றும் வளமைக்கான தெய்வம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? இஸ்டார் பெண் தெய்வம் என்று அழைக்கப்பட்டது. அடுத்து 136வது கொஸ்டின். சுமேரியர்களின் கடல் மற்றும் குழப்பத்திற்கான கடவுள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டியாமட் என்று அழைக்கப்படுகிறது. சுமேரியர்களின் சந்திர கடவுள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சின் என்று அழைக்கப்படுகிறது. மெசபடோமிய நாகரீகத்தில் தெய்வங்களின் பிரதிநிதியாக கருதப்பட்டவர்கள் யார்? அரசர்கள். மெசபடோமியர்களின் புராணங்களில் இன்றளவும் புகழ்பெற்று விளங்கும் புராணம் எது? கில்காமேஷ். பைபிளில் சொல்லப்படும் நோவாவின் பேழை இந்து புராணங்களில் உலகம் தோன்றியது பற்றி வரும் வெள்ளம் குறித்த கதைகளைப் போலவே எந்த புராணமும் அமைந்துள்ளது? கில்காமேஷ் புராணம் அமைந்துள்ளது. அடுத்து 141வது கொஸ்டின். மெசபடோமியன் நாகரிகத்தில் பல்வேறு குற்றங்களுக்கான சட்டங்களை கூறும் ஒரு முக்கியமான சட்ட ஆவணம் எது? ஹம்முராபியின் சட்ட தொகுப்பு. குடும்ப உரிமைகள், வணிகம், அடிமை முறை, வரிகள், கூலி போன்ற பல்வேறு வழக்குகள் குறித்து ஹம்முராபியின் சட்ட தொகுப்பில் எத்தனை பிரிவுகள் உள்ளன? 282 பிரிவுகள் உள்ளன. ஹம்முராபி சட்ட தொகுப்பை யாரிடம் இருந்து பெறுவது போல் கல்லில் வடிக்கப்பட்ட சிற்பம் உள்ளது? சூரிய கடவுளான சமாஷிடம் இருந்து. ஹம்முராபியின் சட்ட தொகுப்பு எந்த கொள்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளது? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற கொள்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளது. சுமேரிய எழுத்துமுறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கியூனிபார்ம் என்று அழைக்கப்படுகிறது. கியூனிபார்ம் எழுத்துமுறை எந்த வடிவில் காணப்படுகிறது? ஆப்பு வடிவில் காணப்படுகிறது. அடுத்து 147வது கொஸ்டின். உலகின் மிக பழமையான எழுத்து முறையில் ஒன்றாக எந்த எழுத்து முறை உள்ளது? கியூனிபார்ம் எழுத்துமுறை உள்ளது. வணிக பரிமாற்றத்திற்கும் கடிதங்கள் எழுதுவதற்கும் சுமேரியர்கள் எந்த எழுத்து முறையை பயன்படுத்தினார்கள்? கியூனிபார்ம் எழுத்துமுறையை பயன்படுத்தினார்கள். சுமேரிய நாகரீகம் பற்றிய ஏராளமான தகவல்களை தருவது எது? கியூனிபார்ம் எழுத்துக்களால் எழுதப்பட்ட சுட்ட களிமண் பலகை. இன்று வரை வாசித்து புரிந்து கொள்ள முடியாத எழுத்துமுறை எது? சிந்து வெளி எழுத்துக்கள். அடுத்து 151வது கொஸ்டின். மெசபடோமிய மக்கள் சிற்பங்களாக வடிவமைத்துள்ள விலங்குகள் யாவை? 1 ஆடுகள், 2 கிடாக்கள், 3 காளைகள், 4 சிங்கம். அடுத்து 152வது கொஸ்டின். மனித தலை கொண்ட சிங்கம், காளை போன்ற புராண வடிவங்களை சிற்பங்களாக வடிவமைத்துள்ளவர்கள் யார்? மெசபடோமிய நாகரீக மக்கள். மெசபடோமிய நாகரீகத்தில் எந்த பேரரசுகளின் காலத்தில் மிக பிரம்மாண்டமான சிலைகள் உருவாக்கப்பட்டன? அசிரிய, பாபிலோனிய பேரரசுகளின் காலத்தில் மிக பிரம்மாண்டமான சிலைகள் உருவாக்கப்பட்டன. மெசபடோமிய நாகரீக மக்கள் உருவாக்கிய கணித செயல்பாடுகள் யாவை? 1 பெருக்கல், 2 வகுத்தல், 3 மும்மடி சமன்பாடு. 60ஐ அடிப்படையாக கொண்ட ஒரு எண் முறையை கண்டுபிடித்தவர்கள் யார்? மெசபடோமியர்கள். அடுத்து 156வது கொஸ்டின். 60ஐ அடிப்படையாக கொண்ட ஒரு எண் முறை மூலம் நமக்கு எவை கிடைத்துள்ளன? 1 60 நிமிடங்களை கொண்ட ஒரு மணி நேரம், 2 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாள், 3 360 பாகைகள் கொண்ட வட்டம். சுமேரிய நாட்காட்டியில் ஒரு வாரத்திற்கு எத்தனை நாட்கள் இருந்தன? 7 நாட்கள் இருந்தன. யாருடைய எண்முறையில் இலக்கங்களுடன் இடமதிப்புகளும் இருந்தன? சுமேரியர்களின் எண்முறையில். சுமேரியர்கள் எவற்றை அடிப்படையாக கொண்டு நாட்காட்டிகளை உருவாக்கினார்கள்? நீர்க்கடிகாரத்தையும் சந்திரனையும் அடிப்படையாக கொண்டு நாட்காட்டிகளை உருவாக்கினார்கள். பரப்பளவு, திடப்பொருள் ஆகியவற்றை அளவிடும் முறைகளை கண்டுபிடித்தவர்கள் யார்? சுமேரியர்கள். அடுத்து 161வது கொஸ்டின். மேம்பட்ட எடை மற்றும் அளவை முறைகளை பயன்படுத்தியவர்கள் யார்? சுமேரியர்கள். சுமேரியர்கள் எதனை அடிப்படையாக வைத்து 12 மாதங்கள் கொண்ட நாட்காட்டி முறையை உருவாக்கினார்கள்? சந்திரனை. மருத்துவ முறைகளை உருவாக்கியவர்கள் யார்? சுமேரியர்கள். மெசபடோமியர்கள் எந்த நூற்றாண்டில் நோய் அறிதலுக்கான ஒரு கையேட்டினை உருவாக்கினார்கள்? கிமு 11ஆம் நூற்றாண்டில். அடுத்து 165வது கொஸ்டின். மூலிகைகள், தாதுக்கள் பற்றிய மெசபடோமியர்களின் அறிவியல் அறிவை எடுத்து காட்டுவதாக எது அமைந்துள்ளது? நோய் அறிதலுக்கான கையேடு அமைந்துள்ளது.
குயவர்களின் சக்கரத்தை முதலில் கண்டுபிடித்தவர்கள் யார்? சுமேரியர்கள். அடுத்து சீன நாகரிகத்திலிருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சீனாவின் இரு பெரும் ஆறுகள் யாவை? 1 மஞ்சள் ஆறு எனப்படும் ஹோவாங் ஹோ. 2 யாங்சி ஆறு. அடிக்கடி தன் போக்கை மாற்றிக்கொள்வதாலும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துவதாலும் மஞ்சள் ஆறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது. சீனாவில் எந்த தொல் பழங்கால மனிதன் வாழ்ந்தது குறித்த சான்றுகள் உள்ளன? 1 பீகிங் மனிதன். 2 யுவான் மாவோ. அடுத்து 170வது கொஸ்டின். சீனாவில் புதிய கற்கால கிராமங்கள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடங்கள் யாவை? 1 மஞ்சள் ஆறு சமவெளியில் ஹெனான் மாகாணம். 2 யாங்சி ஆற்று சமவெளி. சீனாவில் குவின் அல்லது சின் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஷி ஹிவாங்டி. ஷி ஹிவாங்டி அல்லது குவின் ஷி ஹிவாங்டி என்ற பெயரின் பொருள் யாது? முதல் பேரரசர். சீனாவின் முதல் பேரரசாக கருதப்படுபவர் யார்? ஷி ஹிவாங்டி. ஷி ஹிவாங்டி பேரரசரின் காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சீனாவின் பேரரசு காலம் என்று அழைக்கப்படுகிறது. சீனாவை ஒரு பேரரசாக மாற்றியவர் என்ற பெருமைக்குரியவர் யார்? ஷி ஹிவாங்டி. அடுத்து 176வது கொஸ்டின். வெளியில் இருந்து ஊடுருவும் நாடோடிகளை தடுக்க சீன பெருஞ்சுவரை கட்டியவர் யார்? ஷி ஹிவாங்டி. எந்த பேரரசு குறித்து எழுத்துப்பூர்வமான சீன வரலாறு எழுதப்பட்டுள்ளது? ஹான் பேரரசு குறித்து. சீனாவில் கிடைத்த பல நூற்றுக்கணக்கான இராணுவ வீரர்களின் சுடுமண் பொம்மை சிற்பங்கள் எந்த சீன பேரரசரின் இராணுவத்தின் பிரதிபலிப்பாக கருதப்படுகிறது? ஹான் பேரரசின் இராணுவ பிரதிபலிப்பாக கருதப்படுகிறது. அடுத்து 179வது கொஸ்டின். சீனாவில் கிடைத்த பல நூற்றுக்கணக்கான இராணுவ வீரர்களின் சுடுமண் பொம்மை சிற்பங்கள் எந்த சீன பேரரசரின் இராணுவத்தின் பிரதிபலிப்பாக கருதப்படுகிறது? சீன பேரரசர் குவின் ஷி ஹவாய். சீன பேரரசர் குவின் ஷி ஹவாயின் கல்லறை எங்குள்ளது? லியான் மலை அடிவாரத்தில். லியான் மலை அடிவாரம் ஷான்கி மாகாணத்தில் சியான் என்ற ஊரில் இருந்து 35 கிலோமீட்டர் வடகிழக்கே உள்ளது. ஹான் பேரரசின் சிறந்த அரசர் யார்? ஹீடி. ஹீடி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஹான் ஹூ மகாஹான் என்று அழைக்கப்பட்டார். ஹீடி மேலை நாடுகளுக்கு தூதுவராக யாரை அனுப்பினார்? ஜாங் குயேன். ஹீடி மேலை நாடுகளுக்கு தூதுவராக ஜான் குயேனை கிமு 138ஆம் ஆண்டு அனுப்பினார். ஹீடி எந்த ஆண்டு பட்டுப்பாதையை திறந்தார்? கிமு 130ஆம் ஆண்டு. அடுத்து 185வது கொஸ்டின். எந்த ரோமானிய பேரரசர் காலத்தில் சீனப்பட்டு ரோமானியர்களிடையே மிகவும் புகழ் பெற்றிருந்தது? மார்க்கஸ் அரேலியஸ். சீன நாகரிகத்திற்கு ஏராளமான பங்களிப்பு செய்துள்ள தத்துவ ஞானிகள் மற்றும் சீன கவிஞர்கள் யாவர்? 1 லாவோட்சு. 2 கன்பூசியஸ். 3 மென்சியஸ். 4 மோடி அல்லது மோட்ஜி. 5 தாவோசின். போர்க்கலை என்ற நூலை எழுதிய சீன அறிஞர் யார்? சன் இட்சு. இவர் ஒரு இராணுவ உத்தியாளர். அடுத்து 188வது கொஸ்டின். எந்த நூலை சீன அரசு அதிகாரப்பூர்வமான சீன அரசு நூலாக அங்கீகரித்துள்ளது? தி ஸ்பிரிங் அண்டு ஆட்டோம் அனல்ஸ். வசந்த கால இலையுதிர்கால ஆண்டு குறிப்புகள். சீனாவின் பழமையான மருத்துவ நூலாக கருதப்படும் நூல் எது? மஞ்சள் பேரரசின் கேனன்ஸ் ஆஃப் மெடிசின். மருத்துவ குறிப்பு தொகுப்பு. மஞ்சள் பேரரசின் கேனன்ஸ் ஆஃப் மெடிசின் என்ற புத்தகம் எந்த வம்ச காலத்தில் முறைப்படுத்தப்பட்டது? ஹான் வம்ச காலத்தில் முறைப்படுத்தப்பட்டது. சௌ அரசின் தலைமை ஆவண காப்பாளராக இருந்தவர் யார்? லாவோட்சு. தாவோயிசத்தை தோற்றுவித்தவர் யார்? லாவோட்சு. ஆசைதான் அனைத்து துன்பங்களுக்கும் மூல காரணம் என வாதிட்டவர் யார்? லாவோட்சு. அடுத்து 194வது கொஸ்டின். புகழ்பெற்ற சீன தத்துவ ஞானி யார்? கன்பூசியஸ். கன்பூசியஸ் என்ற பெயரின் பொருள் யாது? தலைவர். குங். ஒருவரது தனிப்பட்ட வாழ்க்கை சீர்படுத்தப்பட்டால் அவரது குடும்ப வாழ்க்கை முறைப்படுத்தப்படும். குடும்பம் முறைப்படுத்தப்பட்டால் தேச வாழ்வு முறைப்படுத்தப்பட்டுவிடும் என்று கூறியவர் யார்? கன்பூசியஸ். சீனா முழுவதும் பயணம் செய்து ஆட்சியாளர்களுக்கு அறிவுரை கூறிய தத்துவ ஞானி யார்? மென்சியஸ்.
சீன எழுத்து முறை ஆரம்பத்தில் எவ்வாறு இருந்தது? சித்திர எழுத்து முறையாக இருந்தது. சீன எழுத்து முறை சித்திர எழுத்து முறையில் இருந்து எந்த எழுத்து முறையாக மாற்றப்பட்டுள்ளது? குறியீட்டு முறையாக மாற்றப்பட்டுள்ளது. அடுத்து 200வது கொஸ்டின். உலக வரலாற்றில் சீன நாகரிகத்தின் பங்களிப்பு யாது? 1. காகிதம் கண்டுபிடித்தது. 2. பட்டுப்பாதையை திறந்தது. 3. வெடிமருந்தை கண்டுபிடித்தது. அடுத்து ஹரப்பா நாகரிகத்திலிருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படும் நாகரிகம் எது? சிந்து சமவெளி நாகரிகம். இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சுமார் 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரவி இருந்த நாகரிகம் எது? ஹரப்பா நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் எல்லைகள் யாவை? 1. மேற்கே பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுட்காஜன் டோர். 2. வடக்கே ஷேர்டுகை ஆப்கானிஸ்தான். 3. கிழக்கே ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம் இந்தியா. 4. தெற்கே டைமாபாத் மகாராஷ்டிரா இந்தியா. அடுத்து 204வது கொஸ்டின். சிந்து சமவெளி நாகரிகம் பரவியுள்ள முக்கிய பகுதிகள் யாவை? 1. குஜராத். 2. பாகிஸ்தான். 3. ராஜஸ்தான். 4. ஹரியானா. சிந்துவெளி நாகரிகத்தின் முக்கிய நகரங்கள் யாவை? 1. ஹராப்பா பஞ்சாப் பாகிஸ்தான். 2. மொகஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தான். 3. தொலாவிரா குஜராத் இந்தியா. 4. காளிபங்கன் ராஜஸ்தான் இந்தியா. 5. லோத்தல் குஜராத் இந்தியா. 6. பானவாலி ராஜஸ்தான் இந்தியா. 7. ராக்கிகரி ஹரியானா இந்தியா. 8. சுர்கோட்டடா குஜராத் இந்தியா. அடுத்து 206வது கொஸ்டின். ஹரப்பா நாகரிகங்களில் எவை காணப்படுகின்றன? 1. கோட்டை சுவர்கள். 2. நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள் மற்றும் சந்துகள். 3. கழிவுநீர் கால்வாய்கள். ஹரப்பா மக்கள் கட்டுமானத்திற்கு எவற்றை பயன்படுத்தினார்கள்? சுட்ட மற்றும் சூடாத செங்கற்களை பயன்படுத்தினார்கள். ஹரப்பா நாகரிகத்தில் சில வீடுகளில் டேஷ் இருந்தன, மாடிகள் இருந்தன. மொகஞ்சிதாரோவில் உள்ள முக்கியமான கட்டுமானம் எது? மாபெரும் குளியல் குளம். மொகஞ்சிதாரோவில் தோண்டி எடுக்கப்பட்ட சில கட்டுமானங்கள் எவ்வாறு காணப்படுகின்றன? களஞ்சியங்களாக காணப்படுகின்றன. மொகஞ்சிதாரோவில் கிடைத்துள்ள ஒரு சிலை எவ்வாறு அடையாளம் காட்டப்படுகிறது? பூசாரி அரசன். சரியாக உறுதிப்படுத்த முடியாத சிலை. அடுத்து 212வது கொஸ்டின். சிந்து சமவெளி நாகரிகத்தில் டேஷ் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டதால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பால் பரவியுள்ளதால் சிந்து சமவெளி நாகரிகம் என முன்னர் அழைக்கப்பட்டதற்கு மாற்றாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. ஹரப்பா மக்கள் எவற்றை பயிரிட்டனர்? 1. கோதுமை. 2. பார்லி. 3. பலவிதமான திணை வகைகள். ஹரப்பா மக்கள் டேஷ் சாகுபடி முறையை கடைபிடித்தார்கள். இரட்டை சாகுபடி முறையை கடைபிடித்தார்கள். அடுத்து 216வது கொஸ்டின். ஹரப்பா மக்கள் பழக்கிய விலங்குகள் யாவை? 1. மாடுகள். 2. செம்மறி ஆடுகள். 3. வெள்ளாடுகள். ஹரப்பா மக்கள் பயன்படுத்தாத விலங்கு எது? குதிரை. ஹரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஜபு என்று அழைக்கப்பட்டது. சிந்துவெளி முத்திரைகளில் பரவலாக காணப்படும் உருவம் எது? ஜபு என்ற பெரிய காளை உருவம். அடுத்து 220வது கொஸ்டின். ஹரப்பா மக்கள் டேஷ் மண்பாண்டங்களை பயன்படுத்தினார்கள். ஓவியம் தீட்டப்பட்ட மண்பாண்டங்களை பயன்படுத்தினார்கள். ஆழமான சிவப்பு வண்ணம் பூசப்பட்ட கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்ட மண்பாண்டங்களை பயன்படுத்தியவர்கள் யார்? ஹரப்பா மக்கள். அடுத்து ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய பலவிதமான மண்பாண்டங்கள் யாவை? 1. பீடம் வைத்த தட்டு. 2. தானியம் போன்றவற்றை சேமிக்கும் ஜாடிகள். 3. துளையிடப்பட்ட ஜாடிகள். 4. கோப்பைகள். 5. எஸ் வடிவ ஜாடிகள். 6. தட்டுகள். 7. சிறு தட்டுகள். 8. கிண்ணங்கள். 9. பானைகள். அடுத்து ஹரப்பா மக்கள் மட்பாண்டங்களின் மீது வரைந்த ஓவியங்கள் யாவை? 1. அரச மர இலை. 2. மீன் செதில். 3. ஒன்றையொன்று வெட்டும் வட்டங்கள். 4. குறுக்கும் நெடுக்குமான கோடுகள். 5. கிடைக்கோட்டு பட்டைகள். 6. கணித வடிவியல்.
ஜியோமி வடிவங்கள். 7 செடி கொடிகள். ஹராப்பா மக்கள் மட்பாண்டங்களின் மீது எந்த நிறத்தில் ஓவியங்களை தீட்டினார்கள்? கருப்பு நிறத்தில் ஓவியங்களை தீட்டினார்கள். ஹராப்பா மக்கள் பிளேடுகள் மற்றும் கத்திகளை செய்ய எந்த கல்லை பயன்படுத்தினார்கள்? செர்ட் என்ற சிலிக்கா கல்லை பயன்படுத்தினார்கள். ஹராப்பா மக்கள் எந்த உலோகப் பொருட்களை பயன்படுத்தினார்கள்? செம்பு உலோகப் பொருட்களை பயன்படுத்தினார்கள். அடுத்து 227வது கொஸ்டின். ஹராப்பா மக்கள் எவற்றால் செய்யப்பட்ட கருவிகளை பயன்படுத்தினார்கள்? எலும்பு மற்றும் தந்தத்தினால் செய்யப்பட்ட கருவிகளை பயன்படுத்தினார்கள். ஹராப்பா மக்கள் எந்த உலோகத்தின் பயனை அறிந்திருக்கவில்லை? இரும்பு உலோகத்தின் பயனை அறிந்திருக்கவில்லை. ஹராப்பா மக்கள் பயன்படுத்திய செம்பினால் செய்யப்பட்ட பொருட்கள் யாவை? 1 கூர்மையான கருவிகள். 2 உளிகள். 3 ஊசிகள். 4 மீன் தூண்டில் முட்கள். 5 கத்திகள். 6 நிறுவை தட்டுகள். 7 முகம் பார்க்கும் கண்ணாடி. 8 அஞ்சனம் தீட்டும் குச்சி. அடுத்து 230வது கொஸ்டின். ஹராப்பா மக்கள் எந்த உலோகத்தால் செய்யப்பட்ட அம்புகள், ஈட்டிகள், உளி, கோடாரி ஆகிய கருவிகளை பயன்படுத்தினார்கள்? செம்பு உலோகத்தால் செய்யப்பட்ட கருவிகளை பயன்படுத்தினார்கள். சிந்து சமவெளி நாகரிகத்தில் நடனமாடும் பெண்ணின் சிலை எங்கு கிடைத்துள்ளது? மொகஞ்சதாரோவில் கிடைத்துள்ளது. மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் தொழில்நுட்பம் சிந்து சமவெளி மக்களுக்கு தெரிந்திருந்தது என்பதை காட்டும் நடனமாடும் பெண் சிலை எங்கு கிடைத்துள்ளது? மொகஞ்சதாரோவில் கிடைத்துள்ளது. மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் தொழில்நுட்பம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 234வது கொஸ்டின். பாகிஸ்தானில் ரோஹ்ரி என்ற பகுதியில் இருந்து பெறப்பட்ட சேட் மூலப்பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ரோஹ்ரி சேட் என்று அழைக்கப்படுகிறது. ரோஹ்ரி சேட் மூலப்பொருட்களை சிந்து சமவெளி மக்கள் எவற்றிற்காக பயன்படுத்தினர்? கூர் ஆயுதங்களை உருவாக்க பயன்படுத்தினர். ஹராப்பா மக்கள் எவற்றினாலான ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள்? கல் மற்றும் வெண்கலத்தால் ஆன ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள். ஹராப்பா மக்கள் எவற்றினால் ஆன ஆடைகளை பயன்படுத்தினார்கள்? பருத்தி மற்றும் பட்டு ஆடைகளை பயன்படுத்தினார்கள். அடுத்து 238வது கொஸ்டின். ஹராப்பா மக்கள் அணிகலன்கள் செய்ய எவற்றை பயன்படுத்தினார்கள்? 1 செம்மணிகள், கார்னீலியன். 2 செம்பு மற்றும் தங்கத்தினால் ஆன அணிகலன்கள். 3 கல் அணிகலன்கள். 4 சங்கு வளையல்கள். ஹராப்பா மக்கள் அணிகலன்களை எங்கு ஏற்றுமதி செய்தார்கள்? மெசபடோமியாவிற்கு ஏற்றுமதி செய்தார்கள். ஹராப்பா முத்திரைகள் கிடைத்துள்ள மேற்காசிய நாடுகள் யாவை? 1 ஓமன். 2 பஹ்ரைன். 3 ஈராக். 4 ஈரான். அடுத்து 241வது கொஸ்டின். ஹராப்பாவிற்கும் மெசபடோமியாவிற்கும் இடையே வணிக தொடர்பு இருந்ததை எதன் மூலம் அறியலாம்? கியூனிபார்ம் ஆவணங்கள் மூலம் அறியலாம். கியூனிபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெலுஹா என்ற பகுதி எந்த பகுதியை குறிக்கிறது? சிந்து பகுதியை குறிக்கிறது. ஹராப்பா நாகரிக பகுதிகளில் கனசதுரமான டேஷ் எடைக்கற்கள் கிடைத்துள்ளன. செர்ட் எடைக்கற்கள் கிடைத்துள்ளன. ஹராப்பா நாகரிக பகுதிகளில் தராசுகளுக்கான டேஷ் எடைத்தட்டு கிடைத்துள்ளது. செம்பு எடைத்தட்டு கிடைத்துள்ளது. ஹராப்பா மக்களுக்கு ஈரடிமான முறை பைனரி பற்றி தெரிந்திருந்ததை காட்டுவது எது? எடைகள். ஹராப்பா மக்கள் பயன்படுத்திய எடைகளின் விகிதம் எவ்வாறு அமைந்திருந்தது? 1:2:4:8:16:32 2 மடங்காக அதிகரித்தன. அடுத்து 247வது கொஸ்டின். ஹராப்பா பண்பாட்டு பகுதிகளில் எவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் கிடைத்துள்ளன? 1 நுரைக்கல். 2 செம்பு. 3 சுடுமண். 4 தந்தம். டேஷ் எழுத்துக்கள் இதுவரை வாசிக்கப்படவில்லை. ஹராப்பா நாகரிக எழுத்துக்கள் இதுவரை வாசிக்கப்படவில்லை. ஹராப்பா பகுதியில் சுமார் எத்தனை சிறு எழுத்து தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன? 5000 சிறு எழுத்து தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன. ஹராப்பா நாகரிக எழுத்துக்களை சில அறிஞர்கள் எந்த மொழியின எழுத்துக்கள் என்று உறுதியாக கருதுகிறார்கள்? திராவிட மொழியின எழுத்துக்கள் என்று உறுதியாக கருதுகிறார்கள். அடுத்து 251வது கொஸ்டின். இந்திய பண்பாடு உருவாவதற்கு அடித்தளமாக அமைந்த நாகரிகம் எது? சிந்துவெளி நாகரிகம். ஹராப்பா மக்களின் கலைத்திறனுக்கு எடுத்துக்காட்டுக்கள் யாவை? 1 சூடு மண்ணாலான சிறு சிலைகள். 2 மண்பாண்டங்களில் உள்ள ஓவியங்கள். 3 வெண்கல சிலைகள்.
மாக்கல்லில் செய்யப்பட்ட மதகுரு சிலையும் செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலையும் எங்கு கிடைத்துள்ளது? மொகஞ்சதாரோவில் கிடைத்துள்ளது. அடுத்து 254வது கொஸ்டின். பொம்மை வண்டிகள், கிளுகிளுப்பைகள், பம்பரங்கள், கோழி குண்டுகள், பல்வேறு விளையாட்டுகளுக்கான சுடுமண் சில்லுகள் ஆகியவை ஹராப்பா மக்களின் எவற்றை காட்டுகின்றன? பொழுதுபோக்கு விளையாட்டுகளை காட்டுகின்றன. சிந்துவெளி மக்கள் எவற்றை வணங்கினார்கள்? இயற்கையை வணங்கினார்கள். சிந்துவெளி மக்கள் எந்த மரத்தை வழிபட்டார்கள்? அரச மரத்தை வழிபட்டார்கள். சிந்துவெளி நாகரிகத்தின் நெருப்பு குண்டங்கள் எங்கு அடையாளம் காணப்பட்டுள்ளது? காளிபங்கன் என்ற இடத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இறந்தவர்களை புதைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தவர்கள் யார்? சிந்து சமவெளி மக்கள். அடுத்து 259வது கொஸ்டின். சிந்துவெளி நாகரிகம் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது? 1. தொடக்க ஹராப்பா காலம் கிமு 3300 முதல் 2600 வரை. 2. முதிர்ந்த ஹராப்பா நாகரிக காலம் கிமு 2600 முதல் 1900 ஆண்டு வரை. 3. பிந்தைய ஹராப்பா நாகரிக காலம் கிமு 1700 வரை. சுமார் எந்த ஆண்டுகளில் சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி பெற துவங்கியது? கிமு 1900 ஆண்டுகளில். சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைவதற்கான காரணங்களாக எவை கருதப்படுகின்றன? 1. பருவநிலை மாற்றம். 2. மெசபடோமியா உடனான வணிகத்தில் வீழ்ச்சி. 3. நதியின் வறட்சி அல்லது வெள்ளப்பெருக்கு. 4. அந்நியர்கள் படையெடுப்பு. அடுத்து 262வது கொஸ்டின். ஹராப்பா மக்களின் எழுத்துக்கள் எவற்றில் காணப்படுகின்றன? 1. இலட்சணைகள். 2. சூடுமண் முத்திரைகள். 3. மட்பாண்டங்கள். டேஷ் எழுத்துக்கள் தொடர்களில் சராசரியாக 5க்கும் குறைவான குறியீடுகளை கொண்டுள்ளன. சிந்து சமவெளி நாகரிக எழுத்துக்கள். சிந்து சமவெளி நாகரிக எழுத்துக்கள் எவ்வாறு எழுதப்பட்டுள்ளது? வலப்பக்கத்தில் இருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டுள்ளது. சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பத்தை போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன என்று கணினி மூலம் பகுப்பாய்வு செய்து கூறியவர் யார்? ரஷ்ய அறிஞர் யூரினோ ரோசோவ். அடுத்து 266வது கொஸ்டின். ஹராப்பா மொழியின் மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்று கூறியவர் யார்? ஐராவத மகாதேவன். சிந்துவெளி நாகரிகம் குறித்து விரிவான ஆய்வு செய்தவர். மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கட்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்டவையில் உள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றன என்று கூறியவர் யார்? ஐராவத மகாதேவன். 2007ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறையால் எங்கு கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மொகஞ்சிதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட லட்சணைகளை போன்று உள்ளன. மேல பெரும்பள்ளம், பூம்புகார் அருகில். அடுத்து பயிற்சிகள். புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்வு செய்க. சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை டேஷ் என்கிறோம். சித்திர எழுத்து. எகிப்தியர்கள் இறந்த உடலை பதப்படுத்தி பாதுகாத்த முறை டேஷ். ஆன்சர் மம்மியாக்கம். அடுத்து 271வது கொஸ்டின். சுமேரியர்களின் எழுத்து முறை டேஷ் ஆகும். ஆன்சர் கியூனிபார்ம். ஹராப்பா மக்கள் டேஷ் பற்றி அறிந்திருக்கவில்லை. ஆன்சர் குதிரை மற்றும் இரும்பு. அடுத்து சிந்துவெளி மக்கள் இழந்த மெழுகு செயல்முறை முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கல சிலை டேஷ் ஆகும். ஆன்சர் நடனமாடும் பெண். அடுத்து 274வது கொஸ்டின். மெசபடோமியாவின் மிக பழமையான நாகரிகம் அக்காடியர்களுடைய நாகரிகம் ஆகும். சீனர்கள் ஹைரோகிளிபிக் முறையை வளர்த்தெடுத்தார்கள். யூப்ரட்டிஸ், டைகிரிஸ் ஆகிய ஆறுகள் மன்னார் வளைகுடாவில் கலக்கின்றன. பாபிலோனிய அரசன் ஹமுராபி பெரும் சட்ட வல்லுனர் ஆவார். ஆன்சர் 4 மட்டும் சரி. அடுத்து 275வது கொஸ்டின். யாங்சி ஆறு சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது. ஊடி சீன பெருஞ்சுவரை கட்டினார். சீனர்கள் வெடிமருந்தை கண்டுபிடித்தனர். தாவோயிசத்தை நிறுவியவர் மென்சியஸ் என்று சீன மரபு கூறுகிறது. ஆன்சர் 3 மட்டும் சரி. அடுத்து 276வது கொஸ்டின். பின் வருவனவற்றுள் மெசபடோமியாவை சேர்ந்த 4 நாகரிகங்களில் சரியான காலவரிசை எது? ஆன்சர் இ. சுமேரியர்கள், அக்காடியர்கள், பாபிலோனியர்கள், அசிரியர்கள். அடுத்து கூற்று. மெசபடோமியா நாகரிகத்தின் அசிரியர்கள் சிந்துவெளி நாகரிகத்தின் சமகாலத்தவர் ஆவர்.
காரணம் அசிரிய ஆட்சியாளர்களின் ஆவணம் ஒன்று மெலுஹாவிலிருந்து வந்த கப்பல்கள் பற்றி கூறுகிறது. ஆன்சர் கூற்றும் காரணமும் சரி, கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் என்பது மனித தலையும் சிங்க உடலும் கொண்ட கல்லாலான மிகப்பெரிய உருவம் ஆகும். ஆன்சர் ஸ்பிங்ஸின். எகிப்தியர்கள் தொடக்க காலத்தில் பயன்படுத்திய உருவ எழுத்துக்கள் சார்ந்த முறை டேஷ் ஆகும். ஆன்சர் ஹைரோகிளிப்பிக் சித்திர எழுத்து முறை. டேஷ் என்பது பல்வேறு குற்றங்களுக்கான சட்டங்களை விலக்கி கூறும் பண்டைய பாபிலோனியாவின் ஒரு முக்கியமான ஆவணம் ஆகும். ஆன்சர் ஹம்முராபியின் சட்ட தொகுப்பு. சவ் அரசின் தலைமை ஆவண காப்பாளர் டேஷ் ஆவார். ஆன்சர் லாவோட்சு. அடுத்து 282வது கொஸ்டின். ஹரப்பா நாகரிகம் நிலவிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளின் மீதுள்ள டேஷ் உருவங்களும் ஓவியங்களும் அவர்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன. ஆன்சர் சுடுமண் உருவங்களும் ஓவியங்களும். அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதில் சரியான கூற்று ஹராப்பாவில் உள்ள பெருங்குளம் அருகில் சில அறைகள் நன்கு கட்டப்பட்டிருந்தது. அடுத்து 284வது கொஸ்டின். இதில் சரியான கூற்று அமோன் ஒரு எகிப்திய கடவுள். அடுத்து பொறுத்துக. பாரோ எகிப்திய அரசர். பாப்பிரஸ் ஒரு வகை புல். பெரும் சட்ட வல்லுனர் ஹம்முராபி. கில்காமேஷ் பூமியின் மிக பழமையான எழுத்து காவியம். பெருங்குளம் மொகஞ்சதாரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னைக்கு நாம் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பண்டைய நாகரிகங்கள் என்ற லெசன்ல இருந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். மீண்டும் நாம் நெக்ஸ்ட் லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.